ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாம் செடியெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல நல்ல கடலப்புக்காக கிடந்தது. என்னடா இது ஃபுல்லாக கடலத்தொரலியாக கிடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம்தான் பார்த்தா இதெல்லாம் நம்ம செடியிலேருந்து எலி வந்து கொறிச்சு எறிஞ்சிருக்குதுங்க. கடலை வந்து முத்திடுச்சு. அதை எல்லாத்தையும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். நிறைய செடியில் பார்த்தீங்கன்னா கடலை இல்லவே இல்லைங்க. நிறைய எலி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எங்கள் காட்டு மண்ணுக்கு வந்து கடலை வந்து நல்லாவே வருங்க. இது எங்கள் தோட்டத்து மண்ணு தான் வந்து நாங்கள் வீட்டை சுற்றி போட்டிருக்கிறது. இது வந்து ஏனோ தெரில, நல்லா கொஞ்சம் செடியில் வந்து நிறைய பிடிக்கலை, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துருந்தது. இருந்தாலும் நம்ம ஆசைக்காக ஒரு தடவை வேக வச்சுக்கலாம், அந்தளவுக்கு இருந்தது. கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது. என்னதான் நம்ம காசு கொடுத்து கடையில் கடலை வாங்கினாலும் கூட இந்த மாதிரி பச்சைக்கடலை வந்து நல்ல பச்சைக்கடலை உடனே எடுத்தது கிடைக்கிறது ரொம்ப ரேரு தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த கடலை பாருங்கள், 3 விதையோடு இருக்கிற கடலை. கடலை நல்லா திரண்டு முத்து முத்தாக இருந்ததுங்க. இந்த செடியை பிடுங்கிறதுக்கு ஒரு ஆள், இந்த கடலையை வந்து பறித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஆள்னு இன்றைக்கி மதியம் ஃபுல்லாகவே பாப்பா அம்மா எல்லாருமே இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அம்மா கடலை செடியை பூரா பிடுங்கி எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பாப்பா அந்த கடலையை பூரா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தா. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலை கொடுத்தா ரொம்ப பிரியப்பட்டு செய்வாங்க. இன்னைக்கு பின்னாடி இருக்கிற எல்லா களை செடியுமே பிடிங்கி எடுத்துகிட்டு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இருந்த எல்லா செடியுமே பறித்து எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள், அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒரு ஆர்வமாக கடலையை பறித்து போட்டுட்ருக்காங்கன்ட்டு. இடம் இருக்கிறவங்க தாராளமாக கடலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வீட்டு செலவுக்கு ஊனலாங்க. கடலையை பொறுத்த வரைக்கும் எந்த பராமரிப்பும் தேவையில்லை. தண்ணியும் வந்து நிறைய விடணுங்கிற அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவை, அதிகபட்சம் 2 தடவை நம்ம தண்ணி விட்டோம்னாலே போதும். கடலை வந்து நல்லா வளரும். மண் வந்து நல்லா பொது பொதுன்னு இருந்துச்சுன்னா மட்டும் போதும், கடலை சூப்பராக பிடிச்சி வளரும். அடுத்து நம்ம தக்காளி செடியில் பாருங்கள், பிஞ்சு அப்படியே சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் நான் தக்காளி செடி போடவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு தக்காளி செடி வந்து ஊனி வச்சோம்னா அது சரியாகவே வரவே வராது. இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா தப்பி முளைச்சது, சூப்பராக காய்க்கு வந்திருக்கு. இதுக்கு அதிகமாக நாம் சாயுது அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வச்சு ஊனி கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது எனக்கு ஏனோ சரியாக வரல. இப்படி அது பாட்டுக்கு சாஞ்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டா நல்லா வருதுங்க. இந்த வெண்டைக்காய் செடி பாருங்கள், காய் வந்துருச்சு ஒரு காய். இதோட காயில் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த முள்ளு முள்ளாக குத்துற அந்த மாதிரி இருக்காது, நல்லா வலுவலுன்னு இருந்தது. பூவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய பூவாகவே வந்திருக்கு. இந்த மண்ணுக்குள்ளே 4 வருஷமாக கடந்து இந்த செடி முளைச்சிருக்குங்கிறது உண்மையாகவே ஒரு அதிசயமாக தாங்க இருந்தது. பாருங்கள், இந்த கிளைக்கு நிறைய பூவு மொட்டு. இந்த செடி மட்டும், இந்த விதையை நம்ம ரெகுலராக எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டு செலவுக்கு 2 செடி இருந்ததுனாலே போதும், அவ்வளோ காய் காய்க்குங்க. வெட்டி விட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஏதோ வேறு ஒரு வெரைட்டியான ஒரு வெண்டைக்காய், நல்லா தடிமனாக வருது.
இது என்ன வெண்டைன்னு வந்து தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இனி அடுத்த தடவையிலேருந்து இந்த எல்லா வெண்டையிலையும் நம்ம விதை எடுத்து வச்சுக்கணும். நீளம் பெருசாக வரல, ஆனால் வளர்த்தி இவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.